நமோ நாராயணா. இந்த வீடியோலேருந்து நம்ம 108 திவ்ய தேச கோவில்களை பற்றி பார்க்கலாம். 108 திவ்ய தேசம் அப்படின்னும் சொல்லலாம், இல்லைனா 108 திருப்பதி அப்படின்னும் சொல்லலாம். திவ்ய தேசம்னு ஒரு கோவிலை நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, 12 ஆழ்வார்களில் அட்லீஸ்ட் ஒரு ஆழ்வாராவது அந்த கோவிலை பற்றி அட்லீஸ்ட் ஒரு பாசுரமாவது மங்களாசாசனம் பண்ணணும். மங்களாசாசனம்னா ஒன்றும் இல்லை, அந்த கோவிலை பற்றி பாடணும். அப்படி பாடினா அந்த கோவில் திவ்ய தேச கணக்கில் வந்துடும். அப்படி மொத்தம் 108 கோவில் இருக்குது. இந்த கோவிலை எப்படி பிரிச்சிருக்கா அப்படின்னா, அது ஒரு லொக்காலிட்டியில் இருக்கும் இல்லையா, அந்த லொக்காலிட்டியை சேர்ந்த கோவிலை ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சோழ நாட்டு திருப்பதிகள்னு அங்கே மொத்தம் 40 கோவில் இருக்குது. நடுநாட்டு திருப்பதியில் 2 கோவில் இருக்குது. தொண்டை நாட்டு திருப்பதியில் 22 கோவில் இருக்குது. மலைநாட்டு திருப்பதியில் 13 கோவில் இருக்குது. பாண்டி நாட்டு திருப்பதியில் 18 கோவில் இருக்குது. வடநாட்டு திருப்பதியில் 11 கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் திருநாடு அங்கே 2 கோவில் இருக்குது. இப்படி 108 கோவில் அந்த வரிசையில் இருக்குது. நம்ம இதில் ஒவ்வொரு கோவிலாக பற்றி நம்ம பார்த்துட்டு வரலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது சோழ நாட்டு திருப்பதிகள். அந்த தலைப்பில் வர முதல் கோவில் எது அப்படின்னா, திருச்சி ஸ்ரீரங்க கோவில் தான் அதில் முதல் கோவில். இந்த கோவிலை பெரிய கோவில் அப்படின்னு சொல்லுவா. இப்போ இதெல்லாம் வைணவ திருத்தலங்கள் தான். இதில் சிவபெருமான் கோவில்லாம் வராது. ஒன்லி விஷ்ணுவை பற்றி மட்டும்தான் இந்த எல்லா கோவில்களிலையும் வரும். இந்த கோவிலில் இருக்கிற ரங்கநாதர் எப்படி இந்த கோவிலுக்கு வந்தார் அப்படின்றதே ஒரு ஆச்சரியமான கதை. பிரம்மா பகவான் விஷ்ணுவை நினச்சிண்டு தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போது பிரம்மாவோட தவத்தை மெச்சி பகவான் விஷ்ணுவான என்ன சொல்றாருன்னா, உன்னோட தவத்தை மெச்சி என்னோட சயன திருக்கோலத்தில் இருக்கிற ரங்கநாதர் சிலையை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவுக்கு பரிசளிச்சாராம் விஷ்ணு. அதை வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தார் நம்ம பிரம்மா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அதை இஷவாகு அரசர்கள் கிட்ட கொடுத்தாராம் நம்ம பிரம்மா. இஷவாகு அரசர்கள் யார் அப்படின்னா, பகவான் ராமரோட முன்னோர்கள். அந்த இஷவாக அரசர்கள் என்ன பண்ணா அப்படின்னா, வழி வழியாக அந்த ரங்கநாதரை வச்சு பூஜை பண்ணிகிட்டே வந்திருக்கா. இப்போ கடைசியாக நம்ம ராமர்கிட்ட அது சேர்ந்தெடுத்து. இப்போது ராமரோட பட்டாபிஷேக நேரத்தில் விபீஷ்ணன் அங்கே வந்திருந்தான். வந்துட்டு பட்டாபிஷேகம்லாம் முடிஞ்ச உடனே திருப்பி அவன் ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுது. அப்போ ராமர்கிட்ட நான் கிளம்புறேன் அப்படின்னு விபீஷ்ணன் சொல்கிறான். அப்போ ராமர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னோட அண்ணன் ராவணனையே எதிர்த்து இந்த விபீஷ்ணன் நமக்காக உதவி பண்ணியிருக்கான், இவனுக்கு ஏதாவது ஒரு பெரிய பரிசாக நம்ம கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறார். பொன் பொருள் இதுக்கெல்லாம் ஆசைப்படாதவர் விபீஷ்ணன். அதனால் தெய்வ பக்தி வாய்ந்த இந்த விபீஷ்ணனுக்கு நம்ம ரங்கநாதரை தானம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணார். அப்படியே ரங்கநாதரை எடுத்து விபீஷ்ணன் கிட்ட கொடுத்துட்டார். இதை ஸ்ரீலங்காவுக்கு எடுத்துன்னு போ, டெய்லி இதை வச்சு பூஜை பண்ணு. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, வழியில் எங்கேயும் இதை கீழே தரையில் வச்சிடாத. வச்சின்னா அது அப்படியே அங்கே ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். சரி, நான் கீழே வைக்கலான்னு சொல்லிட்டு அவரும் அயோத்தியிலேருந்து இதை எடுத்துன்னு வந்துட்டே இருக்கார். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்துட்டார். இப்போது அந்த காவேரி கொள்ளிடம் அந்த நதிகள்லாம் சேர்கிற இடம் அங்கே வந்துடுது. அப்போ மாலை நேரமும் வந்துடுத்து. இவர் சந்தியாவந்தனம் பண்ணுற நேரம். சந்தியாவந்தனம்னா ஒன்றும் இல்லை, இந்த சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணுற நேரம். அது வந்துடுத்து. தரையில் வைக்கக்கூடாதே. அப்போ எதிர்க்க பிரம்மச்சாரி ஒருத்தர் வரார். அந்த பிரம்மச்சாரி வேறு யாரும் இல்லை, பகவான் பிள்ளையார் தான். அந்த பிரம்மச்சாரி அவர் தான், பிள்ளையார் தான் பிரம்மச்சாரி வேஷத்தில் அங்கே வரார். இவருக்கு பிள்ளையாரை பற்றி எதுவும் தெரியாது. அவர் ஏதோ ஒரு பிரம்மச்சாரி நினச்சிட்டு இருக்கார். இதை பிடிங்கோ, இந்த ரங்கநாதர் சிலையை நான் போய் குளத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்படியே சந்தியாவந்தனம் முடிச்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் இதை வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த பிரம்மச்சாரி சொல்கிறார், இது ரொம்ப கனமாக இருக்கும் போல இருக்கே, நான் ஒன்று பண்ணுறேன், உன் பேரை சொல்லி 3 வாட்டி கூப்பிடுவேன், வெயிட் தாங்க முடியலனா அதுக்குள்ளே நீ வாங்கின்ற, இல்லைனா தரையில் வச்சுருவேன்னு. தரையில் வைக்கிற பாவத்தை மட்டும் பண்ணிடாதீங்கோ, என்னை கூப்பிடுங்கோ, என் பேர் விபீஷ்ணன், 3 வாட்டி நீங்கள் விபீஷ்ணான்னு கூப்பிடுங்கோ, நான் வந்துடுவேன், ஆனால் தரையில் வைக்க வேண்டான்னு சொல்லிட்டு இவர் போகிறார். பிள்ளையார் அந்த இடத்துல வைக்கணுன்றது தான் அவரோட நோக்கமே. அதனால் விபீஷ்ணான்னு 3 வாட்டி வேகமாக கூப்பிட்டுட்டு தரையிலையும் ரங்கநாதரை வச்சு விடுறார். விபீஷ்ணன் பாவம் குளத்தில் காலை கூட வைக்கல, கிடுகிடுன்னு ஓடி வரான். ஓடி பார்த்தா ரங்கநாதர் கீழே இருக்கார். எடுக்க பார்க்குறான், எடுக்க வரல. அந்த பிரம்மச்சாரி மேலே கோவமாக வந்துடுறது. அப்படியே கையை ஓங்கின்னு அடிக்க போகிறான். அப்படியே ஓடுறார் அந்த பிள்ளையார் பயத்தில், எங்கேயும் அடிக்க போகிறானோன்னு. அப்படியே காடு மலை எல்லாம் போய் ஒரு மலை உச்சியில் போய் நிற்கிறார். அதுக்கப்புறம் வேறு போகிறதுக்கு இடம் இல்லைன்னு அங்கேயே நிற்கிறார். நின்றுண்டு தன்னோட உண்மையான உருவத்தை காட்டிடுறார். காட்ட உடனே அடடே வந்தது பிள்ளையாரான்னு விபீஷ்ணன் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறான். கணேஷா என்ன
என்ன காரியம் பண்ணிட்டீங்கோ, நான் அதை ஸ்ரீலங்காவுக்கு எடுத்துகிட்டு போய் நான் தினமும் பூஜை பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேனே, இப்படி பண்ணிட்டீங்களேன்னு. கவலைப்படாத விபீஷ்ணா, அந்த காவேரி நதி அங்கே வருது, வடகரை தெங்கரை அப்படின்னு வரும். அதுக்கு நடுவில் அந்த ரங்கநாதர் இருக்கணும், அதுதான் அதோட இடம். அதனால தான் அது இங்கே வைக்கிறதுக்காக நான் என்னோடய திருவிளையாடலை உங்ககிட்ட காமிச்சேன். எப்பயுமே பகவானை வந்து தெற்கு பக்கம் பார்த்து வைக்கக்கூடாது, ஆனால் உனக்காக நான் தெற்கு பக்கம் பார்த்து அவரை வச்சுருக்கேன். ஒன்று வந்து இங்கிருந்தே பெருமாள் தன்னோட அருளை வந்து உனக்கு பரிபூர்ணமாக புரிவார், நீ கவலைப்படாதன்னு சொன்ன உடனே அதை கேட்டு சமாதானம் ஆன விபீஷ்ணன் சரின்னு தங்க ஊரை நோக்கி போகிறான். இப்போ பிள்ளையார் மலை உச்சியில் போய் நின்றுட்டு இருந்தார் இல்லையா, அந்த இடத்துல உச்சி பிள்ளையார் கோவில்னு ஒரு கோவில் கட்டியிருக்கா. அங்கே இப்போ நிறைய பேர் போய் பெருமாள் அங்கே சேவிக்கிறா பிள்ளையாரை. அந்த உச்சி பிள்ளையார் கோவிலேருந்து பார்த்தா திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் நன்னா தெரியும். அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோவில் அந்த கோபுரத்துலேருந்து நின்றால் ஸ்ரீலங்கா வந்து கிளியராக தெரியுமா அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ கூட விபீஷணன் தினமும் ராத்திரி ரங்கநாதரை சேவிக்கிறதுக்கு திருவரங்கம் வந்து பெருமாளை சேவிக்கிறதா சொல்லப்படுறது. இந்த கோவிலில் மொத்தம் 81 சன்னதிகள் இருக்குது. இந்த கோவிலோட மூலவர் யார் அப்படின்னா ரங்கநாத பெருமாள், தாயார் ரங்கநாயகி தாயார். இந்த கோவிலோட விமானம் பிரணவாகார விமானம். அதுக்கப்புறம் இந்த கோவில் தீர்த்தம்னா அங்கே இருக்கிற குளம் எது அப்படின்னா சந்திர புஷ்கரணி. இது தவிர்த்து கொள்ளிடம், காவேரி இந்த மாதிரி நதிகள்லாம் அங்கே ஓடின்ருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் புன்னை மரம். அதுக்கப்புறம் இந்த கோவிலை யார் மங்களாசாசனம் பண்ணது அப்படின்னா 11 ஆழ்வார்களும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. அந்த 11 ஆழ்வார்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், திருமிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பான் ஆழ்வார், அதுக்கு அப்புறமா திருமங்கை ஆழ்வார். இதில் மதுரகவி ஆழ்வார் மட்டும்தான் இந்த கோவிலை பற்றி மங்களாசாசனம் பண்ணலை. இந்த கோவில் மட்டும் இல்லை, அவர் எந்த கோவில்லையுமே வந்து மங்களாசாசனம் பண்ணதே கிடையாது. அவர் தன்னோட குருவான நம்மாழ்வாரை பற்றி மட்டும்தான் பாடல்கள் பாடியிருக்கார். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறோம். வேறு ஒரு கோவிலோட அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.